அழகான பேச்சும், அழகான எண்ணங்களும் கொண்ட ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாச பலன் பார்த்தோம்னா, வருடக்கோள்கள் அப்படிங்கிற சொல்லப்படுற குரு, சனி, ராகு இவங்கெல்லாம் சாதகமா இருக்கிறாங்க. மாதக்கோள்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதன் உங்க ராசிக்கு 7ல இருந்து உங்க ராசிய பார்க்குறாரு. அதுபோக சூரியன், செவ்வாய் இவங்க 2 பேரும் 8ல இருக்காங்க. அதிகப்படியான கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுக்குற நிலைமையிலே இருக்குது. சூரியனும், செவ்வாயும் 8ல இருந்தாலும், அந்த வீட்டோட அதிபதி குருவோட நேரடி பார்வையில இருக்காங்க. அதனால 8ஆம் இடத்துக்குரிய தீய பலன்களை அவங்க செய்ய முடியாது. கிரக நிலைகள் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும் உங்களுக்கு. 2ல இருக்கிற குரு தனத்த குடுப்பாரு கண்டிப்பா. அதுபோக 11ல இருக்கிற சனி பகவான், 10ல இருக்கிற ராகு இவங்க எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்காங்க. வீடு, வாசல், வண்டி, வாகனம், தாயார் உடல்நிலை இந்த இது சம்பந்தமா சில தடைகள் இருந்தாலும், அதெல்லாம் இந்த மாசத்துல சரியாகிற வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா, அந்த 4ஆம் இட அதிபதியான சூரியனை குரு பார்க்குறாரு. தொழில்நிலை நல்லா இருக்குங்க. நல்ல லாபகரமா தான் இருக்கும். பொறந்த ஜாதகப்படி தசாபலன் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரொம்பவே அதாவது 200% நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோச்சார நிலை அருமையான சாதகமா இருக்கு. உங்களுக்கு பிறந்த ஜாதகப்படியும் பலன்கள் கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து நல்ல தசை நடந்துருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வளர்ச்சி நல்லா அபரிமிதமாக இருக்கும். ரிஷபராசிக்கு எப்போவுமே பெரும்பாலும் ஸ்ரீரங்கம் கோவிலும் தான் வழிபாட்டு தலமாக இருக்கும். அதனால் ஸ்ரீரங்கம் போக முடியட்டும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாளை வழிவிடுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வணக்கம்.